பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு ஒருவேளை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாள். என்ன நாள் சொல்லுங்கள்? இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் இனிய ஃபாதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர்ஸ் என்று சொன்னால், தகப்பன் என்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. முதலாவது, தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கிறான். மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு. தகப்பன் என்கிறது ஒரு பெரிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருந்து அந்த பொறுப்பை நம்ம சரியாக நடத்தும் போது தான் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். வருகிற சந்ததிக்கு தகப்பன்மார்கள் ஆசீர்வாதத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் வைத்து போங்கள். ஆண்டவர் உங்களை மகிழச் செய்வாராக. இந்த நாளில் அந்த தகப்பன்மார்களுக்கு என்று சொல்லி ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 103வது சங்கீதம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஒருவேளை தாயினுடைய பாசம் வெளிப்படையாக வெளியில் தெரியும். ஆனால் தகப்பனுடைய பாசம் பிள்ளைகளை நேசித்தாலும் நிறைய தகப்பன்மார்கள் இருதயத்துக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, அதிகமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. இதான் எல்லா வீடுகள்லையும் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல. இந்த தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது எப்படின்னு சொன்னால், தனக்கு இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நான் நல்லா இருக்கிறனோ இல்லையோ, என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா தகப்பன்மாரும் என்ன பண்ணுவாங்க? ஆசைப்படுவாங்க, பிரியப்படுவாங்க. ஏன்னா தகப்பன் என்று சொன்னால் அது ஒரு அன்பு, இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு அன்பு, ஒரு உலகத்திலேயே பார்க்க முடியாத ஒரு விசேஷித்தமான ஒரு அன்பு. அந்த அன்பிற்கு அந்த குடும்பத்தில் அதன் பிறகுதான் எத்தனையோ பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளை என்பது வேற. நம்ம பிள்ளையை போல் அநேகர் நினைப்போம், ஆனால் என் பிள்ளை என்பது வேற. அதே மாதிரி தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் அப்படியாக இறங்குகிறார் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு இறங்குகிறார்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் தகப்பன்மார்களே, குடும்பத்தின் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் கூட செபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த நாளில் பார்த்த வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.